ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கு இந்திய உதவிகள் தீவிரம். நேற்று 40,000 மெட்ரிக் டன் எண்ணெய், இன்று 1,00,000 தொற்று சோதனை கருவிகள் அன்பளிப்பு. பிரித்தானிய அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் ஜெனீவா நிதி பயணம் ஆரம்பம். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத சட்டத்தை மீளெடுக்க கோரி யாழிலும் போராட்டம். இலங்கையில் தேர்தல்களை நடத்த தயாரென தேர்தல் ஆணையகம் அறிவிப்பு. அரசியல் கட்சி தலைமைகளுடனும் தேர்தல் ஆணையக அதிகாரிகள் சந்திப்பு. அதிமுகவின் ஆட்சி அவலமான ஆட்சி என பன்னீர்செல்வம் கூறியதால் அதிர்ச்சி. இறுதிக்கட்ட பரப்புரைகளில் நான் தடுமாறியதால் எதிர்மறை கருத்து. ரஷ்ய படையினரின் மீளெடுப்பை உறுதிப்படுத்த மறுத்த உக்ரைன். கிரிமியா தீபகற்ப படையணிகள் மீளெடுக்கப்பட்டதாக அறிவித்த ரஷ்யா. பிரித்தானியாவை அடுத்தடுத்து அச்சுறுத்தும் 2 புயல்கள். டட்லி மற்றும் ஜூனிஸால் பல இடங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவிற்குரிய இந்திய உதவிகள் அடுத்தடுத்து வழங்கப்பட்டு வருவது எதிர்வரும் நாட்களில் இந்திய பிரமுகர்கள் இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள நகர்வுகளை உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது நிலவும் எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் நேற்று 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று 1,00,000 கொரோனா தொற்று பரிசோதனை கருவிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயினால் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவிடம் இந்த கருவிகள் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது இந்தியா பெரும் ஒத்துழைப்புகளை வழங்கி வருவதாக ஸ்ரீலங்கா அறிவித்துள்ளது. இந்த பின்னணியில் தமிழ் மக்களுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையில் நெருக்கம் ஏற்பட்டிருக்கும் செய்தியை தென்னிலங்கைக்கு கூறும் விதமாகவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யாழ்ப்பாணம் பலாலி ஊடாக கொழும்பை நோக்கி பயணிக்க உள்ளதாக டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. லங்காசிரியின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி தமிழ் மக்கள் தங்களது அரசியல் தேவைக்காக இந்தியாவை நாடுவது தவறல்ல என்பதை தென்னிலங்கை மக்களும் புரிந்து கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதே போன்று 87ஆம் ஆண்டு உணவுப் பொட்டலங்கள் விழுந்ததையும் நீங்கள் பார்க்கலாம். அதுபோன்று இந்தியா பூட்டி வைத்திருக்கும் இந்த விமான நிலையத்திலே இந்திய பிரதமர் இறங்குவதன் மூலம் இலங்கைக்கு அவர் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். குறிப்பாக எங்களுடைய கடிதம் அனுப்பப்பட்ட பின்னர் இந்த நகர்வினை இந்திய பிரதமர் எடுத்திருப்பது என்பது, இந்த நோக்கத்தை அல்லது செயற்பாட்டை அவர் முன்னெடுத்திருப்பது என்பது இது ஒரு மிக முக்கியமான விடயமாக கருதப்பட வேண்டும். யாழ்ப்பாணத்திலே அதுவும் பலாலி விமான நிலையத்திலே தான் நான் தலையிறங்கி கொழும்பை நோக்கி வருவேன் என்ற செய்தியை அவர் சொல்வது என்பது தமிழர் தரப்போடு இந்திய அரசாங்கம் நெருங்கி இருக்கிறது என்பது என்ற செய்தியை இலங்கை தரப்புக்கு அவர் தெரியப்படுத்துகின்ற ஒரு சூசகமான ராஜதந்திர நடவடிக்கையாகவே நாங்கள் கருத வேண்டும். அதுபோன்று இலங்கைக்கு வந்த இந்த பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்தியாவை தாண்டி செயல்பட முடியாது என்பதை இலங்கை அரசாங்கம் திட்ட தெளிவாக குறிப்பாக தெற்கிலே உணர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய கடிதம் அனுப்பப்பட்ட உடனேயே சம்பிக்க ரணவக்க போன்ற கடும் தேசியவாதிகள் 13 நடைமுறைப்படுத்துவதோடு அதனூடாக அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டும், ஒழித்து விளையாட முடியாது என்று அவர் கருத்து தெரிவிக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு தீர்வு தேவையில்லை, பொருளாதார பொதிதான் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அரசியல் தீர்வை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார். அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த கடிதம் மிகவும் அபாயகரமான கடிதம், மிக தாக்கம் மிகுந்த கடிதம் என்பதை அரசாங்கத்துக்கு சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவுடைய நலன் சார்ந்து இவர்கள் தங்களுடைய நிதி தேவைக்கு இந்தியாவை அணுகுகின்ற பொழுது அரசியல் விடயத்துக்கு நாங்கள் இந்தியாவை அணுகுவது தவறில்லை என்பதை தென்னிலங்கை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐநா மனித உரிமை பேரவை அமர்வை முன்னிட்டு தமிழ் மக்கள் மீதான ஸ்ரீலங்கா அரசாங்கங்களின் ஈழத்தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு நீதி கோரும் மனிதநேய ஈருருளி பயணம் இன்று பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் ஸ்ரீலங்காவில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறி ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஐநா மனித உரிமைகள் பேரவையையும் அரசாங்கம் ஏமாற்றி வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ள திருத்தங்கள் வெறுமனே கண்துடைப்பு நாடகம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று இடம்பெற்ற பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து திரட்டும் போராட்டத்தை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாராஜா கையெழுத்திட்டு ஆரம்பித்து வைத்துள்ளார். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான S சுகிர்தன், சயந்தன் உள்ளிட்டோரும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உள்ளூராட்சி சபை தலைவர்கள், உறுப்பினர்கள், குடிசார் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை பதிவு செய்திருந்தனர். மனித உரிமை ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்று. இந்த மனித உரிமை ஆணைக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பொது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தினாலே புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இது சென்ற வாரம் ஒரு உப்புச்சப்பில்லாத சட்ட திருத்தம் என்று சொல்லி வெளிவிவகார அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு ஒரு திருத்த சட்டத்தை சமர்ப்பித்ததற்கு பிறகு நடந்திருக்கிறது. அந்த திருத்த சட்டத்திலே எந்த விதமான திருத்தமும் கிடையாது. இது நாங்கள் அன்றிலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த காலத்தை 18 மாதத்திலிருந்து 12 மாதமாக குறைப்பது என்பது எந்தவித அர்த்தமும் இல்லாத ஒரு செயற்பாடு. அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்க முடியும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டுவர முனையும் புதிய அரசியல் யாப்பானது அதிகார மையத்தை மாகாணத்திலிருந்து மாவட்டத்திற்கு மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் மக்களின் பிரச்சினைகளை பேசுவதால் ஏற்படும் நன்மைகள் மிக குறைவாகவே காணப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். 6 தமிழ் கட்சிகளின் ஏற்பாட்டில் ஈழத்தமிழர் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வும் தேசிய பிராந்திய சர்வதேச நிலவரங்களும் எனும் தொனிப்பொருளிலான கருத்தரங்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்ற கருத்தரங்கில் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன், தமிழ் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கட்சி சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் N ஸ்ரீகாந்த் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றியிருந்தனர். எனினும் தமிழரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாராஜா இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்பதுடன் கட்சியின் பிரதிநிதிகள் யாரும் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதன்போது உரையாற்றிய CV விக்னேஸ்வரன் புதிய அரசியல் யாப்பின் உருவாக்கம் குறித்து தெளிவுபடுத்தினார். நாடொன்றுடன் 13வது திருத்தச் சட்டம் பற்றி பேசி எமது 6 கட்சிகளும் துரோகம் இழைத்து விட்டன என்று ஒரு சாரார் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். தலைவர் அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டார். அவர்கள் அவ்வாறு கூறுவதற்கு காரணம் அரசாங்கத்தின் புதிய அரசியல் யாப்பு தமிழ் மக்கள் கோரிக்கைகளுக்கு இடமளிக்கும் என்று அரசாங்க அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கிறாராம். இவர்களின் அரசியல் அப்பாவித்தனம் இதில் இருந்து புலப்படுகின்றது. புதிய அரசியல் யாப்பானது அதிகார மையத்தை மாகாணத்தில் இருந்து மாவட்ட மாற்ற இருக்கின்றது. கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மாவட்டங்களுக்கு அதிகார பரவலாக்கத்தை உண்டு பண்ணி பார்த்தீர்களா? உங்கள் கிராமங்கள் மாவட்டங்கள் இனி தம்மைத்தாமே ஆளப்போகின்றன என்று கூறப்போகின்றார்கள். வடகிழக்கு இணைப்பு மாகாண அரசாங்கம் அல்லது அரசாங்கங்கள் என்பவற்றை தாண்டி மத்தியின் கைப்பொம்மைகளாக மாவட்டங்களை ஆக்க இருக்கின்றார்கள். எம்மை குறை கூறுவோர் இலவு காத்த கிளிகளாக மாறப்போகின்றார்கள். புதிய அரசியல் அமைப்பு எமது மாகாண சபை முறைமையை அடியோடு அழித்து இந்தியாவின் தலையீட்டையும் அண்டவிடாமல் செய்துவிடும். இதை உணர்ந்து எம்மை குறை கூறுவோர் விழித்துக் கொள்ள வேண்டும். 13க்கு பதில் மாவட்ட அரசாங்கம் தான் வர இருக்கின்றது. மாவட்டங்கள் மத்தியின் அதிகாரத்தில் சிறைப்பட்டிருப்பன. நாங்கள் எங்கள் மக்களுக்கு உணர்வு ஊட்டுவதிலும் உணர்ச்சி ஊட்டுவதிலும் அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும். எமது அரசியல் போராட்டங்களுக்கு மக்களின் நேரடி நடவடிக்கைகளே வலி சேர்க்கக்கூடும். இனி வருங்காலத்தில் பாராளுமன்றத்தில் பேசுவதால் விளையும் நன்மை மிக குறைவு. ஆனால் மக்களுக்கு பிழையான அரசியல் அறிவை நாங்கள் புகட்டக்கூடாது. ஆகவே இறுதியாக ஒன்றை கூற விரும்புகின்றேன். பாராளுமன்றம் தமிழீழ தமிழர்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு தீர்வை தராது. ஆட்சியில் உள்ளவர்களுக்கு நெருக்குதல்களை நாங்கள் உருவாக்காவிட்டால். குறித்த கூட்டத்தில் உரையாற்றிய புளொட் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து விளக்கம் அளித்தார். இருக்கக்கூடிய ஒரு சொற்ப அதிகாரத்தையாவது காப்பாற்றுவதற்கு நாங்கள் எங்களால் எங்களை முயற்சிக்கின்றோம். இதுதான் இன்று இருக்கின்ற நிலைமை. அன்று இருந்த நிலைமை அன்று ஏன் நாங்கள் கேட்கவில்லை 13வது திருத்தத்தை பற்றி என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த
நேரத்தில் நாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தோம். பின்பு குழப்பங்கள் வந்து மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக்கி இப்படியான குழப்பங்கள் வந்ததனால் அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டது. அது சரிவந்திருக்கும் என்று நான் கூறவில்லை. ஆகவே அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் 13வது திருத்தத்தை பற்றி இவ்வளவு அழுத்தமாக கூற முடியாது. எங்கள் அடிமனத்தில் தெரியும் 13வது திருத்தம் தான் ஒரு முடிவாக இருக்கப் போகிறது என்று. இருந்தாலும் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிகள் எடுக்கின்ற போது 13வது திருத்தத்தை அழுத்துவது ஒரு புத்திசாலித்தனமான வேலையாக நாங்கள் அப்போது கருதவில்லை. ஏனென்றால் அவர்கள் மிக இலகுவாக சொல்வார்கள் 13வது திருத்தமே இருக்குத்தானே இந்த அப்படியே வச்சுக்கொள்வோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை செய்தோம். இலங்கையில் எந்த நேரத்திலும் தேர்தலை நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக இருப்பதாக அதன் தலைவர் நிமல் புஞ்சிகேவா இன்று தெரிவித்துள்ளார். இந்த மாதம் 23ஆம் தேதி அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்காவில் செயற்படும் அனைத்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்க தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த சந்திப்பு எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமைகள் தொடர்பான சீர்திருத்தங்களை அடையாளம் காணும் வகையில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் விசேட நாடாளுமன்ற குழுவுக்கு முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அரசியல் கட்சிகளின் ஆதரவு கோரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படவுள்ளது. இதேவேளை அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களில் இருந்து 2 சின்னங்களை நீக்கி ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு மேல் கிரீடம் மற்றும் விவசாயி ஆகிய சின்னங்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் நோக்கங்களுக்காக அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத சின்னங்களின் பட்டியலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் மனித உரிமை நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பச்லேட் சமர்ப்பித்துள்ள அறிக்கையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆணையாளரின் அறிக்கையில் ஸ்ரீலங்காவின் ஊடக சுதந்திரத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளமை அவதானத்திற்குரியதென ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் கூறியுள்ளார். பொருளாதார ரீதியில் பொதுமக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமை குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் தேர்தலை இலக்காக கொண்டு செயற்படுவது முற்றிலும் வெறுக்கத்தக்கதென அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அண்மையில் அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்பட்டதாக சமூக மட்டத்தில் பேசப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அக்கூட்டத்தின் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எதிர்த்தரப்பினர் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என குறிப்பிட்டதாகவும் பிரதமரின் சவாலை ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் போட்டியிட தமது கட்சி தயார் எனவும் தேர்தலை நடத்த அரசாங்கம் தான் தயாராகவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டொலர் நெருக்கடி, உலக சந்தையில் எரிபொருள் விலையேற்றம் என்ற 2 காரணிகளை குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் கண்மூடித்தனமான வகையில் எரிபொருள் விலையை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் சமர்ப்பித்துள்ள அறிக்கையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அறிக்கையின் உள்ளடக்கம் நாடாளுமன்றில் 2 நாட்களாவது விவாதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரின் அறிக்கையில் ஸ்ரீலங்காவின் ஊடக சுதந்திரத்தின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற எண்ணக்கருவை அடைவதற்காக ஜனாதிபதி செயலணியினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ள யோசனை பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு தமது ஒத்துழைப்புகளை வழங்குவதாக ஸ்ரீலங்காவின் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். நீதி அமைச்சர் அலி சப்ரி, வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர ஆகியோரே இந்த வாக்குறுதிகளை அளித்துள்ளனர். இனம் அல்லது மதம் சார்ந்த குழுக்களாக இணைந்து பிரிதோர் இனத்தை சார்ந்தவர்களை வித்தியாசமாக நடத்தக்கூடாது என்று தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணி ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே நாடு ஒரே சட்டம் எண்ணக்கருவியை செயற்படுத்துவதன் முக்கியத்துவம் பற்றி விவரித்தனர். இதுவரையில் நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட கருத்தறிதல் மற்றும் கொழும்பு பண்டாநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சாட்சி பதிவுகள் தொடர்பிலும் அமைச்சர்கள் 3 இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.
நீதித்துறையில் நீதி நிர்வாகத்தை விரைவுபடுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டம், புதிய நீதி கட்டமைப்பு, நீதி அமைச்சரால் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய சட்டமூலங்கள் தொடர்பான தகவல்களை ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் அலி சப்ரி குறித்த செயலரிடம் கையளித்தார். ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் GL பீரிஸ் அரசாங்கத்தின் வெளிநாட்டுக் கொள்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் அரசாங்கம் கலந்து கொள்ளவுள்ள சர்வதேச மாநாடுகள் தொடர்பில் விளக்கமளித்தார். அத்துடன் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற எண்ணக்கருவை அடைவதற்காக ஜனாதிபதி செயலனினால் முன்வைக்கப்படும் யோசனைகளானவை சர்வதேச தொடர்புகளின் போது ஸ்ரீலங்காவிற்கு மிக முக்கியத்துவம் மிக்கவையாக அமையும் என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஒரு ஒற்றையாட்சி நாடாக உள்ளமையாலேயே ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் தேவை ஏற்பட்டுள்ளதென்று தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, அரச பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாட்டுக்குள் ஒரே சட்டத்தை அமுல்படுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் எடுத்துரைத்தார். இலங்கையில் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் மற்றும் அரசியல் சுதந்திரம் போன்ற அனைத்து உரிமைகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சம்மாந்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அரசாங்கம் நாளாந்த மக்களின் உரிமைகளை மீறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பணம் அச்சிடுவதே ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திட்டமில்லாமல் பணத்தை அச்சடித்ததன் விளைவாக பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 வேளை உணவு பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பொதுமக்கள் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மீது சுமையை ஏற்றியதன் பின்னர் அரசாங்கம் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஊடாக 25% மேலதிக வரி விதிப்பதன் மூலம் நிதி மோசடி செய்ய முயற்சித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி உள்ளிட்ட பல நிதி நிறுவனங்கள் மேலதிக வரி சட்டத்தில் உள்ளடக்கப்படாது என ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விமர்சிக்கும் அனைவரும் உண்மையான எதிரிக்கு சேவையாற்றுவதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் பேராசிரியர் ரோகண லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட அவர், வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து சக்திகளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் ஒன்றிணைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் காணப்பட்டாலும் கட்சி பலமாக இருப்பதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் ரோகண லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கட்சிக்கு பொதுவான குறிக்கோள் காணப்படுவதாகவும் கட்சி மறுசீரமைக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதன் மூலம் முன்னோக்கி செல்லும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமக்கு சாதகமாக செயற்படுபவர்களுக்கு சார்பாக செயற்படுவதாக எவராவது தெரிவிப்பார் எனின் அவர்கள் நாட்டில் நிலவும் குடும்ப ஆட்சியை மறைக்க முற்படுபவர்களே என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமது கொள்கைகள் பின்னோக்கி செல்வதாக யாராவது குற்றச்சாட்டுவார்கள் எனின் பின்னோக்கிய கொள்கைகளை கொண்ட குழுக்களின் கருத்துக்களை மறைக்கவே அவர்கள் முயற்சிக்கின்றனர் என தான் கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்குள் பிளவுகள் ஏற்படுவதாக யாராவது குறிப்பிட்டால் அவர்களுக்குள் ஏற்பட்டுள்ள பிளவை மறக்கவே அவர்கள் முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோகண லக்ஷ்மண் பியதாச மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் வாழும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகள் தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக குறித்த அமைப்பின் அழைப்பாளர் சட்டத்தரணி லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பை அண்மித்த மகர சிறைச்சாலையில் பல சிறை கைதிகள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் அமைப்பின் தலைவர் லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் வாழ்வதற்கான உரிமை உள்ளிட்ட மனித உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் எனவும் நிலைமை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பொதுமக்களின் தலையீடு மற்றும் உரிமை மீறல்களுக்கு எதிராக பொதுமக்கள் குரல் எழுப்பி வீதியில் இறங்குவதன் மூலமே மனித உரிமை மீறல்களை தடுத்து நிறுத்த முடியும் எனவும் ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் அமைப்பின் தலைவர் லால் விஜயநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து விடயங்களும் நாட்டு மக்களுக்கு எதிரானதாகவே அமைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கு சென்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை கூறியுள்ளார். எடுத்த இந்த மெட்ரிக் டன் 40,000 டீசல் 40,000 பெட்ரோல் 8 நாளுக்கு தான் இது
பாவிக்க. அப்படியாண்டா 8 நாளுக்கு பிறகு மீண்டும் இந்த உதயகம்மம்பில் அமைச்சர் அவர்களும் ரோஹித் அபேகுணவர்தன் அவர்களும் மீண்டும் அவர்கள் ஹாபருக்கு போய்த்து இன்னொரு கப்பல் வர காட்டி பார்த்து கொண்டிருக்கணும். ஏனென்றா இது 8 நாளுக்கு தான் இதை பாவிக்க முடியும் இந்த நாட். அதனால இப்ப இந்த நாட்டில் இவர்கள் உருவாக்கின இந்த கலாச்சாரத்தை பார்த்தால் இப்ப எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் நிறைய இருக்கிறது. வெளிநாட்டில இருந்து வாரது பருப்பு இருக்கிறது, அதே போல சீனி, அதே போல நாங்கள் பார்த்தால் பால்மா மா, அப்படி அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிறது. அப்படியாடா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பந்துல குணவர்தன அமைச்சரும் இப்போது அவர்களும் நாளையில இருந்து கடலுக்கு போய்த்து கடல் அந்த ஹாபர்ல போய்த்து ஹாபர்ல அவர்கள் காத்து கொண்டிருக்க வேணும் கப்பல் வர காட்டி. என்னென்றா டாலர் இல்லை. அதனால நான் ஒன்று கூற விரும்புகிறேன், இவர்கள் இப்ப இந்த நாளும் ஹாபருக்கு போகக்கூடிய நிலைமை தான் நாட்டிலே உருவாகிறது. அதனால எங்களுடைய கொழும்பு ஹாபர் பக்கத்திலே அந்த ப்ளூ மேண்டல் ரோட்லே ஹாபர் கோட்டஸ் இருக்கிறது. ஹாபர்லே வேலை செய்கிற தொழிலாளிகள் இருக்கக்கூடிய கோட்டஸ், அந்த கோட்டஸ்ல இந்த அமைச்சர்கள் இருந்தா அவர்களுக்கு அடிக்கடி ஹாபருக்கு போறதுக்கு லேசியா இருக்கும். அதனால அவர்கள் அங்கே போய்த்து தங்கியிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த நாளும் ஹாபருக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது. அது அமைச்சருடைய நடவடிக்கை மூலமா எங்களுக்கு தெளிவா விளங்க வருவது. ஏனென்றால் எந்த அளவுக்கு அது பிரச்சனை உருவாகி இருக்கிறதுனா, அமைச்சர் கப்பலை பாரம் எடுக்கிறதுக்கு நாங்க 2 மாசத்துல பணத்தை கொடுத்து நாங்கள் எடுக்கக்கூடிய எண்ணெயை பாரம் எடுக்கிறதுக்கும் அமைச்சர் அவர்கள் இன்று ஹாபருக்கு வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக விளங்குது எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இன்று நாட்டிலே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த ஊழல் மோசடி வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு தேவைப்படாத சந்தர்ப்பத்தில் மேம்பாட்டு செயற்திட்டம் ஒன்றுக்காக 600 கல்வனைஸ் குழாய்களை கொள்வனவு செய்தமை ஊடாக அரசுக்கு 9,90,000 ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக அமைச்சருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமலசேன ரூபசிங்க உள்ளிட்ட 3 விடுவித்து கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துக்குள் தேவைப்படாத சந்தர்ப்பத்தில் மேம்பாட்டு செயற்திட்டம் ஒன்றுக்காக 600 கல்வனைஸ் குழாய்களை கொள்வனவு செய்தமை ஊடாக அரசுக்கு 9,90,000 ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் அமைச்சர் உள்ளிட்ட 3 எதிராக கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கானது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்களினதும் எழுத்து மூல அனுமதியின்றி தொடரப்பட்டுள்ளதாகவும் அதனால் மீள வழக்கு தாக்கல் செய்யும் நிபந்தனையின் கீழ் வழக்கை மீளப்பெற அனுமதிக்குமாறும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் நீதிமன்றத்தில் கோரினர். இந்த விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதிவான் மீள வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என நிபந்தனையின் கீழ் வழக்கை மீளப்பெற அனுமதித்து பிரதிவாதிகள் 3 விடுதலை செய்துள்ளார். ஸ்ரீலங்காவில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்களை மையப்படுத்தி தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாது என அறிவிக்குமாறு கோரி ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தாக்கல் செய்துள்ள மனு எதிர்வரும் 9ஆம் திகதி மீள பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. 6 பேருக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் 109 பேர் இணைந்து 900 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு கோரி தாக்கல் செய்துள்ள வழக்கு தொடர்பில் மைத்திரிபால சிறிசேன குடிசார் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மனுவே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு மனு குடிசார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த மேன்முறையீட்டு மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள மாவட்ட நீதிமன்றத்தின் மனுதாரர்களான 109 பேருக்கு உரிய முறையில் அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளதா என சந்தேகம் எழுந்த நிலையிலேயே மனு மீதான பரிசீலனைகள் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. போதுமான உளவு தகவல்கள் கிடைத்திருந்தும் உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையை மையப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் 109 பேர் 900 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியாது எனவும் அவற்றை தள்ளுபடி செய்து தம்மை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சார்பில் இந்த குடிசார் மேன்முறையீட்டு மனு ஊடாக கோரப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 7ஆம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் கோரிக்கைகளை நிராகரிப்பதாக அறிவித்திருந்தது. இதற்கு எதிராகவே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குடிசார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
குவைத் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் 7 மாகாணங்களை உள்ளடக்கிய 66 பாலங்களை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுவீச்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இந்த 66 பாலங்களும் புனரமைக்கப்பட்டு 3 வருடங்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தங்களின் போது நாடு பூராகவும் உள்ள வீதி வலையமைப்பிற்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை வழங்கும் வகையில் தற்காலிக பாலங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்தார். இன ஐக்கியத்தை வலியுறுத்தி நாடு தழுவிய ஈரோலி பயணத்தை முன்னெடுத்துள்ள அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சுல்பிகார் என்பவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் இன்று மாலை இதற்கான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை வலியுறுத்தி கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்த இவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருகோணமலை, கல்முனை, பொத்துவில், ஹம்மாந்தோட்டை ஊடாக மீண்டும் கொழும்பை சென்றடைய உள்ளார். இந்த பயணத்தின் 4ஆம் நாளான இன்று சுல்பிகார் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் பல பிரதேசங்களில் எரிபொருளுக்கு பலத்த தட்டுப்பாடு நிலவுகின்றது. இதற்கமைய நீர்கொழும்பு தழுவத்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று முதல் டீசலுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இன்றைய தினமும் அங்கு டீசலை பெற்றுக் கொள்வதற்காக வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை காண முடிந்துள்ளது. அனுராதபுரம் முதல் வவுனியா வரையான தொடருந்து பாதை மூடப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் 5 மாதங்களுக்கு மூடப்பட உள்ளது. இதனால் யாழ்தேவி மற்றும் இலக்கம் 17 தொடருந்து பயணிகளுக்காக வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக தொடருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக அந்த திணைக்களத்தின் போக்குவரத்து அத்தியட்சகர் காமினி செல்வரத்ன தெரிவித்துள்ளார். இதனிடையே பயணிகளின் போக்குவரத்திற்காக அனுராதபுரத்திலிருந்து வவுனியா வரை பேருந்து சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கு இந்திய உதவிகள் தீவிரம். நேற்று 40,000 மெட்ரிக் டன் எண்ணெய், இன்று 1,00,000 தொற்று சோதனை கருவிகள் அன்பளிப்பு. பிரித்தானிய அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் ஜெனீவா நிதி பயணம் ஆரம்பம். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத சட்டத்தை மீளெடுக்க கோரி யாழிலும் போராட்டம். இலங்கையில் தேர்தல்களை நடத்த தயாரென தேர்தல் ஆணையகம் அறிவிப்பு. அரசியல் கட்சி தலைமைகளுடனும் தேர்தல் ஆணையக அதிகாரிகள் சந்திப்பு. அதிமுகவின் ஆட்சி அவலமான ஆட்சி என பன்னீர்செல்வம் கூறியதால் அதிர்ச்சி. இறுதிக்கட்ட பரப்புரைகளில் நான் தடுமாறியதால் எதிர்மறை கருத்து. ரஷ்ய படையினரின் மீளெடுப்பை உறுதிப்படுத்த மறுத்த உக்ரைன். கிரிமியா தீபகற்ப படையணிகள் மீளெடுக்கப்பட்டதாக அறிவித்த ரஷ்யா. பிரித்தானியாவை அடுத்தடுத்து அச்சுறுத்தும் 2 புயல்கள். டட்லி மற்றும் ஜூனிசால் பல இடங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.